டெல்லியில ஒரு பிரதிநிதியாக கோஆர்டினேஷன் இருக்க போறார். அவர் எந்த முடிவுகளும் எடுக்க போறது இல்ல. அவர் இன்னும் பெரிய ஒரு முடிவுகள் எடுக்க போறது இல்ல. அவர் பெரிய அப்ரூவல் பண்ண போறாங்க, கோஆர்டினேஷன் பண்ண போறாங்க. சோ அதுல தெரிந்தவர்கள் நம்பிக்கையானவர் கோஆர்டினேஷன் பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. யார் யாருக்கு என்ன மாதிரியாக ஆலோசகர் இருக்கானோ கண்டிப்பா எல்லா அரசுகளும் அவங்களுக்கான ஆலோசகர்களை வைத்திருக்காங்க. அதெல்லாம் அவங்க யார் யார் நம்பிக்கையாக இந்த அரசை கொண்டு வருவதற்காக உறுதியாக இப்ப ஒண்ணும் இல்லை. இந்த அரசை கொண்டு வருவதற்கு கொள்கை முடிவுகள், இந்த கொள்கை தலைவர்கள், இந்த அரசுடைய கட்சியோட கொள்கைகள், கொள்கை தலைவர் அனைத்தையும் முடிவு செய்தவர்கள் ஆலோசகர்கள் எந்த தப்பு. யார் யாரெல்லாம் எந்த பொறுப்புக்கு பொருத்தமா இருப்பாங்களோ அவங்களதான் இப்போ நியமிச்சிருக்காங்க. யாரும் பொருத்தமில்லாதவர்கள் யாரும் நியமிக்கப்பட்டவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்று மதுரை மாவட்டம் சார்பாக ஒரு மாவட்ட அனைத்து துறைகள் சார்பாக ஒரு ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஸோ அதுல அடுத்து என்னென்ன திட்டங்கள் தேவை, ஒவ்வொரு துறை சார்பாக என்னென்ன திட்டங்கள் தேவை, ஒவ்வொரு துறை சார்பாக என்ன மாதிரியான இப்ப கரண்ட் ப்ராக்ரஸ் என்ன மாதிரி இருக்கு, என்னென்ன திட்டங்கள் பாதியிலே கிடப்பில் இருக்கு, என்னென்ன தேவை, இப்போ பள்ளி கல்வித்துறைக்குன்னா அவங்களுடைய பள்ளிகளுக்கு என்ன தேவை, அரசு பள்ளிகளுக்கு என்ன தேவை, இந்த மாதிரி ஒவ்வொரு துறை சார்ந்து இப்ப டாஸ்மார்க் சார்பாக எவ்வளவு வயலேஷன் இருக்கு எல்லாமே. அப்புறம் மைன்ஸ்ல, அதாவது மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எந்தெந்த குவாரிகள் எவ்வளவு ஆய்வு கூட்டம் நடந்துட்டு இருக்கு, எந்தெந்த இடத்துல வயலேஷன்ஸ் இருக்கு, அது சம்பந்தமாக எல்லா துறைகள் சார்ந்த ஒரு ஆய்வு கூட்டமும் நடைபெற்று முடிந்தது. ஸோ அவர்கள் ஒவ்வொருத்தரும் என்னென்ன தேவை, இப்போ சென்னையில், மதுரையில் நமக்கு தேவையான ஜிஹெச்சுக்கு தேவையான ஹாஸ்பிட்டல்ஸ், இட வசதி, எங்கெல்லாம் இடம் தேவை, அரசு நிறுவனங்களுக்கு இடம் தேவை, இது மாதிரியான அனைத்தும் கேட்கப்பட்டது. ஸோ அவங்க எல்லாம் அது சம்பந்தமாக மீண்டும் என்னென்ன தேவை குறித்து டீட்டெயில்டா ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இது அனைத்தையும் நம்ம ரெடி பண்ணி அடுத்த வர்ற பட்ஜெட்டுக்குள்ள தேவையான ஃபண்ட் ஒதுக்கிறதுக்கு தேவையான முயற்சிகளையும், எங்கெங்கெல்லாம் மற்ற துறை சார்ந்த இடங்கள் தேவைப்படுதோ அதெல்லாம் கேட்டு பெற நிலைமையில் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஆய்வு செய்து முடிச்சிருக்கோம். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அடுத்த கட்ட கூட்டம் இருக்கு. ஸோ அதுல மீண்டும் இதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டு, ஸோ இதை முதல்வர் எடுத்து கொடுத்து தேவையான அனுமதி பெற்று அடுத்த எடுத்துக்கணும். இல்லை, அது சம்பந்தமா பொதுமக்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த வெள்ளை அறிக்கை எவ்வளவு தூரம் ரீச் ஆயிருக்கு, இபி டிபார்ட்மெண்ட்ல என்ன இருக்கு, என்ன இல்லை, இவங்க 25 வருஷமா இந்த டிபார்ட்மெண்ட் என்ன நிலைமை இருந்துச்சுன்னு நம்ம அன்னைக்கு பப்ளிஷ் பண்ண வெள்ளை அறிக்கை அனைத்து பொதுமக்களுக்கும் தெளிவாக போய் சேர்ந்துருக்கு. நம்ம தெளிவா டேட்டாவோட தான் எவ்வளவு வேலைக்கு ஆள் எடுத்தாங்க சொல்லியிருக்கோம், எவ்வளவு ரெவன்யூ வந்திருக்கு சொல்லியிருக்கோம், எவ்வளவு கூடுதல் ரெவன்யூ வந்திருக்கு, இவங்க டாரிஃப் சேஞ்சுக்கு அப்புறம் எவ்வளவு கூடுதல் ரெவன்யூ வந்திருக்கு நம்ம சொல்லியிருக்கோம், எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம், எவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, எவ்வளவு இந்த டிஎன்இபி வளர்க்குறதுக்கு இவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அனைத்தையும் நம்ம தெளிவா சொல்லியிருக்கோம். இவ்வளவு ரெவன்யூ இவங்க எதுவுமே பண்ணலன்னு சொல்லியிருக்கணும். ஸோ இதுல என்ன பண்ண போறோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம தெளிவா சொல்லியிருக்கோம். இதுல என்ன நடந்திருக்கோ அதான் சொல்லியிருக்கோம். நம்ம ஒன்றும் இதுல ஒளிவு மறைவு இல்லை, என்ன நடந்திருக்கோ சொல்லியிருக்கோம். இல்ல இல்ல நம்ம சொன்ன இல்ல எவ்வளவு கடன் இருக்கு, அந்த கடன்ல ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு நம்ம இது பண்றோம். நம்மளுடைய முக்கியமான ஒரு விஷயம் அதுல குறிப்பிட்டது என்னன்னா, நீங்க டாரிஃப் ரிவிஷன் ஒண்ணு பண்ணீங்க. அந்த டாரிஃப் ரிவிஷனுக்கு அப்புறம் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவன்யூ மீண்டும் அதனால என்ன பிரயோஜனம் ஆச்சுன்னா, நிறுவனத்திற்கும் பிரயோஜனம் இல்லை. அதாவது டிஎன்இபி நிறுவனத்திற்கும் பிரயோஜனம் இல்லை. ஒரு 69,000 கோடி ரூபாய் புதிய ரெவன்யூ வருதுன்னா, அந்த ரெவன்யூ ஒண்ணு நிறுவனத்துக்கு பிரயோஜனமா இருக்கணும், இல்ல கற்ற பொதுமக்களுக்கு ஏதாவது ஒரு சேவையை கொடுக்கணும். ரெண்டுமே இல்லாமல் அந்த ரெவன்யூனால யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டதுன்ற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு வச்சோம். மற்ற காலங்கள்ல என்ன நடந்தது, ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்னென்ன மாதிரி வளர்ச்சிகள் அவங்க கொடுக்கப்படும் சொல்லுவோம். ஸோ எல்லாமே நம்ம தெளிவா தான் கொடுத்துருக்கோம். ஸோ அது எல்லாமே மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. ஸோ நீங்க ஒரு பெரிய அளவுல ஒரு டாரிஃப் ரிவிஷன் பண்ணதுக்கு அப்புறம் அவ்வளவு பெரிய ரெவன்யூ ரியலைஸ் ஆயிருக்கு. அந்த ரெவன்யூனால யாருக்கு பிரயோஜனம்? பொதுமக்களுக்கு பிரயோஜனம் இருக்குல்ல, அதுக்கும் பிரயோஜனம் இல்லை. கஷ்டப்பட்டு இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இன்னைக்கு இருக்கிற எம்எஸ்எம்இ துறை அனைவரும் கட்டுறாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, நிறுவனத்துக்கு பிரயோஜனம் இல்லை. அப்ப யாருக்கு பிரயோஜனம் வச்சதோ நம்ம அங்க பெரிய குற்றச்சாட்டாக வச்சோம். ஸோ ஒவ்வொன்று தெளிவா சொல்லியிருக்கோம். அது மக்களுக்கு புரிஞ்சிருக்கு. முரசொலிக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்லை. முரசொலிக்கு இது புரியாது கடைசி வரைக்கும். இல்ல நீங்க நிறைய பேர் அதை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அவர் கர்நாடகாவை சேர்ந்தவர். அவர் கர்நாடகாவில் போய் தொழில் தான் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் ஆந்திராவை சேர்ந்த நபர். அவர் இன்னொன்னு ஒரு விஷயம் என்னன்னா, டெல்லி பிரதிநிதி. அவர் முடிவுகளையும் பெரிய முடிவுகள் அவர் இன்னைக்கு பெரிய அப்ரூவல் கொடுக்க போறாரா, இல்ல பெரிய முடிவுகள் எடுக்க போறாரா? டெல்லிக்கான பிரதிநிதி தான் இருக்க போறாரு. ஒரு முக்கியமான விஷயங்கள் என்ன, கஷ்டமான சூழ்நிலைகள் அவங்க மிகவும் உறுதியாக நின்றவர்கள், மிகவும் நம்பிக்கையானவர்கள். இன்னைக்கு எந்த இடத்துலயும் ஒரு தவறான நபருக்கு அந்த பொறுப்பு வழங்கப்படவில்லை. அவருக்கு பல அழுத்தங்கள் கடந்த காலங்கள்ல வந்துச்சு. அவர் மீது அவரிடம் பல அழுத்தங்கள் கொடுத்து அவர்கிட்ட எங்க மீது, எங்க தலைவர் மீதும் எங்க மீதும் பெரும் குற்றச்சாட்டை சுமத்துவதற்கு பல அழுத்தங்கள் வந்தது. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அவர் கண்டிப்பாக உறுதியாக நிற்பவர். அவருக்கு இது ஒன்றும் பெரிய இந்த பொறுப்புலாம் இல்லை. ஆனா அதே நேரத்தில் இது ஒரு தவறான நபருக்கு கொடுக்கப்படவில்லை. அது கர்நாடகத்தை சேர்ந்த நபர் இல்லை,
அவர் ஆந்திராவை சேர்ந்தார், அங்க போய் தொழில் தான் செஞ்சுட்டு இருக்காரு. எனக்கு ஏதோ இல்ல இல்ல அது வந்து நீங்க அவர் இங்க தமிழ்நாட்டுல வேலை பார்க்க போறது இல்லையே, அவர் டெல்லியில தான் இருக்க போறாரு. தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லாம் இல்ல, அவர் டெல்லியில ஒரு பிரதிநிதியாக கோஆர்டினேஷனுக்கு இருக்க போறாரு. அவர் எந்த முடிவுகளும் எடுக்க போறது இல்ல, அவர் இன்னும் பெரிய ஒரு முடிவுகள் எடுக்க போறது இல்ல, அவர் பெரிய அப்ரூவல் பண்ண போறல, கோஆர்டினேஷன் பண்ண போறாங்க. சோ அதுல தெரிந்தவர்கள் நம்பிக்கையானவர் கோஆர்டினேஷன் பண்றதுல ஒன்றும் தப்பு இல்ல. பல பல இதுல வந்து அங்க டெல்லியிலேயே பிறந்து வளர்ந்தவர்கள், அங்கேயே இருந்தவர்கள் பல காலங்களில் போட்டிருக்காங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. முன்னாடி இது அலங்காரமாக இருந்துச்சு, யாருக்காவது ஒரு எம்எல்ஏல ஜெயிக்கலையா அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த போஸ்டிங், அலங்காரமாக இருந்தது. இன்னைக்கு யார் அதுல நம்பிக்கையா இருப்பாரோ அவங்க வந்து வேற எதுவும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அந்த பொறுப்புகளை. அவர் இப்ப கொடுக்கப்பட்டவர் வந்து உண்மையிலேயே நம்பிக்கையானவர், பல அழுத்தங்களையும் தாண்டி எங்களுடைய தலைவரோட நேர்ப்பவர். அதனால ஒன்றும் தப்பு இல்லை, அவரும் நம்பிக்கையானவர். அவருக்கு வந்து பணம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, இல்ல இந்த பொறுப்பு தான் பெரிய விஷயம் கிடையாது. நம்பிக்கையான நபர் அவர் வந்து கர்நாடகத்தை சேர்ந்தவர் இல்ல, இது வந்து சும்மா அரசியலுக்காக சொல்றாங்க. நம்பிக்கையான நபர், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. அவர் பெரிய முடிவுகளையும் எடுக்க போறது இல்லை, இதை பெருசா பூதகரமாக்குறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா அவர் பிரதிநிதியாக இருந்து ஒரு அரசுக்கு ஒரு சின்ன சின்ன கோஆர்டினேஷன்ஸ் பண்ண போறாரு. இது முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா ஒரு சின்ன பொறுப்பாக தான் இருந்தது. அது ஒரு 15 ஆண்டுகளாக அது ஒரு பெரிய லெவல் பொறுப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணப்படுது. ஏன்னா யார் யாருக்கெல்லாம் வந்து பொறுப்புகள் கொடுக்க முடியலையோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு டெம்பரரியா கொடுத்து இவங்க வச்சிருந்தாங்க. முன்னாடி திமுகவோ அதிமுக வந்து யாராவது ஒருத்தருக்கு வந்து சும்மா கொடுத்துட்டு, இப்ப முன்னாடி அவர் திரு தலாவை சுந்தரத்துக்கு கொடுத்தாங்க, அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுத்து அவங்க ஒரு வண்டியெல்லாம் கொடுத்து வச்சிருந்தாங்க. இவருக்கு அதெல்லாம் தேவையில்லை, எல்லாமே அவருக்கு இருக்கு. சும்மா ஒரு சின்ன பொறுப்பு தான். நம்பிக்கையான நபர் தேவை. அதுல ஒன்றும் அங்க ஏற்கனவே தெரிஞ்சு அங்க இருக்க டிபார்ட்மெண்ட்டை தெரிஞ்சவங்க, கோஆர்டினேஷன் தான். இது இவ்வளவு பெருசா பேச வேண்டிய அளவுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. அப்படிலாம் கிடையாது. யார் யாருக்கு அப்படி, அதாவது யார் யாருக்கு என்ன மாதிரியாக ஆலோசகர் இருக்கானோ கண்டிப்பா எல்லா அரசுகளும் அவங்களுக்கான ஆலோசகர்களை வைத்திருக்காங்க. அதெல்லாம் அவங்க யார் யார் வந்து நம்பிக்கையாக இந்த அரசை கொண்டு வருவதற்காக உறுதியாக, இப்ப ஒண்ணும் இல்லை, இந்த அரசை கொண்டு வருவதற்கு கொள்கை முடிவுகள், இந்த கொள்கை தலைவர்கள், இந்த அரசுடைய கட்சியோடைய கொள்கை தலைவர் அனைத்தையும் முடிவு செய்தவர்கள் ஆலோசகர்கள், எந்த தப்பும் கிடையாது. யார் யாரெல்லாம் எந்த பொறுப்புக்கு பொருத்தமா இருப்பாங்களோ அவங்களதான் இப்போ நியமிச்சிருக்காங்க. யாரும் பொருத்தமில்லாதவர்கள் யாரும் நியமிக்கப்பட்டவர்கள். கண்டிப்பா கண்டிப்பா இந்த ஆர்டர், அதாவது இல்ல கண்டிப்பா அதை எதிர்த்து, இப்ப அந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்யும் வேலைகளை துவக்கி இருக்கிறோம். கண்டிப்பாக அந்த தீர்ப்பை எதிர்த்து நம்ம வந்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்யும். இல்ல கண்டிப்பா கிடையாது. இந்த தீர்ப்பை எதிர்த்து நம்ம தேவையான நம்ம வந்து அவசரமாக அந்த வழக்கு எடுக்கப்பட்டது. நம்மளும் வந்து போதுமான அளவு நம்ம வழக்கறிஞர்களை நியமித்து அதுக்கான அறிவுரை கூடியிருந்தோம். பட் அதே நேரத்துல இந்த வழக்கை எதிர்த்து கண்டிப்பாக நாம் மேல்முறையீடு செய்வோம். அதற்கான வேலைகளை ஆல்ரெடி துவக்கி விட்டோம். விரைவில் மேல்முறையீடு செய்வோம். நம்ம உயர்நீதிமன்றத்துல ஜட்ஜி குறிப்பிட்டதை நான் பொதுவெளியில குறிப்பிட வேண்டாம்னு பாக்குறேன். ஏன்னா அது பொதுவெளியில பேச வேண்டாம். பட் அதே நேரத்துல இது குறித்து நம்ம அனைத்து முயற்சிகளையும் எடுத்தோம். அதே நம்ம டைமும் கேட்டோம், ஆனா டைம் கொடுக்கப்படவில்லை. நாம கண்டிப்பா இதை மேல்முறையீடு செய்வோம். இல்ல அதுதான் சொல்லியிருக்கேன். நம்ம அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. நம்ம மேல்முறையீடு செய்ய போறோம். பாலிசியாக நம்ம அதுக்கு அக்ரி பண்ணல, நம்ம மேல்முறையீடு கண்டிப்பாக செய்ய போறோம். அதை மாற்று அது அன்னைக்கு அன்றே வந்து அதற்கான முயற்சிகள், அதுக்கான வேலைகள் துவங்கப்பட்டு விட்டுச்சு. ஸோ அதுக்கான வேலைகளும் அன்றே துவங்கப்பட்டு கண்டிப்பா நம்ம மேல்முறை இன்னும் ஒரு சில நாட்களில் நம்ம ஃபைல் பண்ணுவோம். தமிழ்நாடு இல்ல கண்டிப்பா என்னன்னா, இன்னைக்கு ஆய்வு கூட்டத்தில் அது சம்பந்தமா பேசிக்கணும். நிறைய இடங்கள்ல கொள்முதல் நிலையங்கள் வந்து அங்கங்க டெம்பரரியா இயங்கிட்டு வராங்க. ஸோ அதெல்லாம் வந்து அரசு நிலங்களை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கோம். முதல் கட்டமாக. அடுத்த கட்டமாக அவங்களுக்கு செட்டு போற வேலைகள் நம்ம துவக்கணும். ஸோ அதுக்கெல்லாம் இன்னைக்குதான் வந்து எங்கெங்கெல்லாம் கொள்முதல் நிலையங்கள் டெம்பரரியா வேற தனியார் இடங்கள் இயங்கிட்டு வருதோ அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அரசு நிலங்களுக்கு முதல்ல அலாட்மெண்ட் பண்ணணும். அதற்கு அடுத்த கட்டமாக அவங்களுக்கு செட்டு போற வேலை எங்கெங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம், செட்டு போற வேலைகளை நம்ம பார்க்கணும். அது எங்கெங்க பாதிக்கப்படுதுன்னு பார்க்கணும். அதற்கான வேலைகளை நம்ம இன்னைக்குதான் வந்து ஆய்வு கூட்டம் முடிச்சு துவைக்கிறோம். அதான் மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓவராலா இதே மாதிரி ஒரு பாலிசியை நம்ம கண்டிப்பா ப்ரொபோஸ். இல்ல மதுரை மாநகராட்சியில இப்பதான் அந்த ஆய்வுலயும் நம்ம ஒரு சில விஷயங்களை கண்டுபிடிச்சோம். இப்ப இருக்கிற அந்த மாநகராட்சியில அந்த குப்பை எல்லும் அந்த டெண்டர் எடுத்துக்கிற நிறுவனம் பல முறைகேடுகளை செய்திருக்கிறார்கள். அது சம்பந்தமாக இப்ப ஆய்வுல கண்டுபிடிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்ய சொல்லி இருக்கிறோம். கடந்த மாதம் ஒரு சில தவறான அவங்களுடைய முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு
அவங்க மேல வழக்கு பதிவு செய்யப்பட்ட சொல்லியிருக்கோம். இன்றுக்குள் அதுக்கான கம்ப்ளைண்ட் கொடுத்து வழக்கு பதிவு செய்ய வேலைகளை துவக்குவார்கள். கண்டிப்பா அடுத்த கட்டமாக நம்ம வந்து இதை சரி செய்யும் வேலைகளை நம்ம செய்வோம். வேற இல்ல 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 ஏற்கனவே நிறுவனம், அதாவது நம்ம சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நம்ம தனியார் தான் கொடுத்தாகணும். நம்ம வந்து அவங்க வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நிறைய இடத்துல தனியார் தான் கொடுத்தாகணும். ஸோ அது அதே மாதிரியான வேஸ்ட் பண்ணுவோம். ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் வந்து நம்மளுடைய பணியாளர்கள் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண போறது இல்லை. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நம்ம அவங்க தான் கொடுக்க போறோம். அது வந்து தனியார்ட்ட எப்படி இருக்கோ அதே மாதிரி பாலிசி பண்ண போறோம். பட் இப்ப இருக்கிற நிறுவனம் செய்த தவறுகளுக்கு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கான வழக்குகள் பதிவு செய்யணும். இல்ல அது சிபிசிஐடி என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன் பேரலல் வந்து நம்ம நேத்து அந்த வெள்ளை அறிக்கையில பேசுறப்பே சொன்னோம், கண்டக்டர் டெண்டர்ல நம்ம வந்து 9 டெண்டர்ல நம்ம வந்து முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கான கம்ப்ளைண்ட்டும் நம்ம வந்து இப்ப லஞ்ச ஒழிப்புத்துறை கொடுத்துருக்கோம். விரைவாக அதிலும் வழக்கு பதிவு செய்யப்படும். அது தொடர்பாக பண்ணப்படும். ஸோ எதை மறைக்கிறதுக்காக இந்த ஆடிட் திட்டப்பட்டதுன்னு தெரியல. இதெல்லாம் உள்ளடக்கிய ஒரு ஆடிட் கூட திட்டப்பட்டிருக்கலாம். ஸோ அதனால கண்டிப்பாக நாங்க வந்து சிபிசிஐடியோட இதுக்கு அவங்களோட ரிப்போர்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்றோம். கண்டிப்பாக அந்த திட்டத்துல என்ன அறிவிக்கப்பட்டதோ அது கண்டிப்பாக தொடரும். சாலைகள் மிகவும் மோசமா இருக்கு. மதுரை முழுவதும் நீங்க டிராவல் பண்ணிட்டு வரீங்க. இல்ல இப்பதான் அதுக்கான ஆய்வுகள் செய்யப்பட்டு சொல்லியிருக்கு. எங்கெங்கெல்லாம் சாலை மோசமா இருக்கு, டிரைனேஜ் தேவை, இதெல்லாம் ஆய்வு செய்ய சொல்லியிருக்கு. அடுத்த வாரம் கூட்டத்துக்குள்ள அதை சப்மிட் பண்ணுவாங்க. அதை பட்ஜெட்டுக்கு எடுத்துட்டு போய் நம்ம கண்டிப்பா அப்புறம் அடுத்ததா வந்து இப்ப நீங்க இந்த காலையில சொல்லியிருந்தாங்க இந்த ஐடி கார்டு விஷயமா, ஸ்கூல்ல ஐடி கார்டு விஷயமா. ஸோ கண்டிப்பா அதுல அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. அந்த மாதிரி எந்த ஜாதி பெயரையும் எதையும் இல்ல அது வந்து என்னன்னா, அவர் வந்து ஜாதி சான்றிதழ் இப்ப ஸ்கூல்ல கொடுத்துட்டு இருக்காங்க குழந்தைகளுக்கெல்லாம். அதை விரைவாக கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை நம்ம செய்வோம்னு சொல்றாரு. அதுல ஒரு சின்ன மிஸ் தான் வந்து அது கொடுப்போம்னு சொல்றப்ப இந்த ஐடி கார்டு சொல்றாங்க. அந்த மாதிரி எந்த திட்டமும் கிடையாது அரசிடம். அந்த மாதிரி இல்ல அவர் சொல்றப்ப வந்து ஜாதி அந்த வார்த்தையை மட்டும் தவறாக குறிப்பிட்டுள்ளார். அந்த மாதிரி எந்த திட்டமும் இல்லை. ஏன்னா அவர் அந்த ரஷ்ல சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி எந்த திட்டமும் இல்லை. ஏன்னா ஜாதி சான்றிதழ் நிறைய இடத்துல வந்து ஸ்கூல்ல தான் கொடுக்குறாங்க. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல கொடுக்குறாங்க. ஸோ அதை துரிதப்படுத்தி தெளிவாக கொடுக்க ஏற்பாடு செய்வோம். அப்போ அவங்களுக்கு ஐடி கார்டெல்லாம் போட்டு கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. அதுல ஒரு விஷயம் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. பட் அது மாதிரி எந்த திட்டமும் இல்லை. அது அங்க சொல்றப்ப ஏதோ ஒரு மிஸ் ஆயிருக்கு. பட் அது அந்த மாதிரி எண்ணத்தில் அந்த மாதிரி இதுல அந்த மாதிரி எந்த திட்டமோ அந்த மாதிரி எந்த யோசனையோ எதுவும் கிடையாது. அதையும் தெளிவுபடுத்துவதற்கு ஆல்ரெடி அப்பீல் ஃபைல் பண்ணியாச்சு. கடந்த வாரமே ஃபைல் பண்ணியாச்சு. நம்ம இந்த இஸ்லாமியர்களுக்கு அந்த பிசி அந்த இஷ்யூலயும் நம்ம இந்த வாரம் கண்டிப்பா ஃபைல் பண்ணிடுவோம். அதுக்கான வேலைகள் அப்பயே துவங்கப்படும். இல்ல நம்ம ரெக்டிபிகேஷன் வந்து இப்ப மேல் லெவல்ல பண்ண முடியும். ஸோ அதுக்கான வேலைகள் எல்லா இடத்துல அடிஷனலா கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி ரிட்டையர்ட் எம்ப்ளாயிஸ் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை துரிதப்படுத்தவும் செய்வோம். நம்ம நிரந்தரமான தீர்வுக்கும் நம்ம நோக்கி என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன பண்ணணும்னு சொல்லி நம்ம வெள்ளை அறிக்கையில் இருக்கோம். அதை நோக்கி நான் எங்கெங்கெல்லாம் வந்து கொடுக்கப்பட்டு சொல்லுங்க. மற்ற நிறைய துறைகளுக்கு கொடுக்காமல் இருக்காங்க. ஸோ அந்த துறை சார்ந்து வந்து இப்ப இன்னைக்கு கூட ஆய்வு கூட்டத்துல மத்திய அரசுல இருந்து வர்றதுல வந்து ஒன்றிய அரசுல இருந்து வர்றதுல ஒரு சில டிலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு துறைக்கும் அது வேறுபடுது. ஜிஎஸ்டியில நம்ம வருமானத்துல வர்றதை உடனடியாக கொடுக்க வேண்டும். அது கடந்த முறை நம்மளுடைய முதலமைச்சர் சென்று வலியுறுத்திய பிறகு உடனடியாக கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி தொடரணும்.